பிக் பாஸ் சீசன் 9ல ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சீனில் 2 ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் ப்ரோமோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் கூட வந்து விஜய் பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து எல்லா அம்புமே ஏமால தான் பாயும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் கம்ருதீனும் நானும் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஆனால் கம்ருதீன் பக்கம் அந்த அளவுக்கு போகாது, எல்லா அன்புமே ஏமால தான் இருக்கும், என்கிட்ட தான் வந்து எல்லாரும் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாரு வந்து அமித் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் அமித் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நீ இப்போ நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுற, இப்படி தான் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும், பட் எல்லாரும் சண்டை போட தான் செய்வாங்க, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க வந்து என்னதான் ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டா கூட பாரு வந்து என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க, அப்போ கம்ருதீன் தப்பிச்சிருவானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யோசிக்கிறாங்க. யாருமா நீனு கம்ருதீன் கூட அவ்வளோ பேசுகிற, உட்காந்து கம்ருதீன் தான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு காதல் மோகம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பிரச்சனை பரவாயில்ல அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்காம அவனை விட்டுருவாங்க, ஆனால் என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அப்போ கம்ருதீனையும் சேர்த்து எல்லாரும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சீனில் 2 ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் ப்ரோமோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் கூட வந்து விஜய் பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து எல்லா அம்புமே ஏமால தான் பாயும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் கம்ருதீனும் நானும் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஆனால் கம்ருதீன் பக்கம் அந்த அளவுக்கு போகாது, எல்லா அன்புமே ஏமால தான் இருக்கும், என்கிட்ட தான் வந்து எல்லாரும் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாரு வந்து அமித் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் அமித் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நீ இப்போ நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுற, இப்படி தான் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும், பட் எல்லாரும் சண்டை போட தான் செய்வாங்க, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க வந்து என்னதான் ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டா கூட பாரு வந்து என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க, அப்போ கம்ருதீன் தப்பிச்சிருவானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யோசிக்கிறாங்க. யாருமா நீனு கம்ருதீன் கூட அவ்வளோ பேசுகிற, உட்காந்து கம்ருதீன் தான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு காதல் மோகம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பிரச்சனை பரவாயில்ல அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்காம அவனை விட்டுருவாங்க, ஆனால் என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அப்போ கம்ருதீனையும் சேர்த்து எல்லாரும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சீனில் 2 ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் ப்ரோமோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் கூட வந்து விஜய் பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி